மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் நாம் கடந்த சில தினங்களாகவே தியானித்து வருகிற 22ஆம் சங்கீதத்திலே 26ஆம் வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். இன்றைய மன்னாவின் தலைப்பு, சாந்த குணம் உள்ளவர்களை திருப்தியாக்குகிற தேவன். சாந்த குணம் உள்ளவர்களை திருப்தியாக்குகிற தேவன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள். நாம் சாந்த குணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதிலே ஆண்டவர் சிந்தி உள்ளவராக இருக்கிறார். நம்மிடத்தில் விசாரித்து கேட்க வருகிற யாவரிடத்திலும் வேதம் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நாம் ஆவிக்குரியவர்களானால் நம்மிடத்திலே பேசும்படி கடந்து வருகிறவர்களிடத்திலாகிலும் அல்லது நாம் பேச முற்படுகிறவர்களிடத்திலாகிலும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் எப்பொழுதும் உத்தரவு சொல்ல பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியையே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆவியானவருடைய தன்மைகளிலே ஒன்றுதான் சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியானவர். எனவே யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாகவும் பேசுவதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருங்கள். சாந்த குணம் உள்ளவர்களிடத்திலே கோபத்தை நாம் பார்க்க முடியாது. கோபம் உள்ளவர்கள் சாந்த குணம் படைத்தவர்களாக இருக்க முடியாது. 37ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனம் நிமிதமாய் சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள், அவர்கள் சமாதானத்தினாலும் மன மகிழ்ச்சியினாலும் நிரம்பி இருப்பார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் மன மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், அவர்கள் சமாதானத்துடன் இருப்பார்கள். சமாதானம் இருக்கும் இடத்திலே சந்தோஷம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கும் இடத்திலே சமாதானம் இருக்கிறது. இதை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நாம் இதுவரைக்கும் உலகத்திற்கு ஒத்த விஷம் தரித்தவர்களாய் நாம் நடந்தது போதும் பிரியமானவர்களே. இனி உலகத்திற்கு ஒத்த விஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகட்டும், மனதிலே ஒரு மாற்றம் ஏற்படட்டும். கோபம், எரிச்சல், மூர்க்கம், பகை எல்லாவற்றையும் விட்டு சாந்த குணம் உள்ளவர்களாகும்படி நாடுங்கள். சமாதானத்துடன் இருப்பீர்கள், மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவார், பக்குவப்படுத்துவார். நீங்களும் மறுரூபம் ஆவீர்கள் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சொந்தரிப்பார்கள் என்கிற வார்த்தைப்படியாக சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பது மட்டுமல்ல,
37ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறபடியாக அவர்கள் சமாதானத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருப்பார்கள் என்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவர்களாய், கோபம், எரிச்சல், பகை உணர்வு அற்றவர்களாய் ஆண்டவரே கேட்கிறதற்கு தீவிரமாகவும் பேசுவதற்கு பொறுமையாகவும் எங்களிடத்திலே விசாரிக்க வருகிறவரிடத்திலே நாங்கள் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாயும் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறப்பா. தடைகளை எடுத்து போடுங்கப்பா. ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு எதிராக, என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு எதிராக சத்துருக்குள்ளுக்கு எதிர் தடைகளை எடுத்து போடுங்கப்பா. உண்மையானவர்களை காணப்படும் உடையிரும் பெரிய காரியங்களை கட்டப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.